பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சேரா ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய சிந்தனை துளிகளை நாம் சிந்தித்து விட்டு ஜெபத்துக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். இந்த நாளிலே எடுத்துக்கொண்ட ஒரு டாபிக் என்னன்னாக்கா அச்சீவ்மெண்ட்ஸ், சாதனைகள், சாதனையாளர்கள். அநேகருடைய வாழ்க்கையில அநேக சாதனைகளை புரிய வேண்டும், அநேக சாதனைகளை நாம் சாதிக்க வேண்டும் என்ற பெரிய ஆசைகளோடு நம்ம வளர்ந்து கொண்டிருக்கிறோம். சின்ன வயசுல இருந்து எதையாவது பார்த்தா கேம்ஸோ அல்லது படிப்புலையோ அல்லது வேற விஷயங்களிலோ நம்ம எதையாவது ஒரு சாதனை புரிய வேண்டும், எதையாவது ஒன்று செய்யணும், எதையாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது. ஸ்கூல் படிக்கும் போதும் நம்ம படிக்கிற பிள்ளைகளை பார்த்து நம்ம ஆசைப்படுவோம். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல இருந்தால் ஸ்போர்ட்ஸ்ல நம்ம பெரிய சாதனை படைக்கணும் என்று ஆசைப்படும். போற போக்கில சாதனைகளை நம்ம என்ன செய்யறதுனே தெரியாது. எப்படி இதை சாதிக்கலாம், எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சிறிய சாதனையோ அல்லது பெரிய சாதனைகளோ எதுவா இருந்தாலும் நம்ம போற போக்கில சில பிரச்சனைகள் வந்துடும். சில பிரச்சனைகள் வரும்போது வாழ்க்கையில சாதனைகளை மறந்துடுவோம். சாதனைகளை நம்ம சாதிக்க முடியாது. இப்படிப்பட்ட அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் நான் செய்யணும்னு நினைச்சேனே சொல்லி நம்ம ஒரு ஒரு டைலாக் நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரிலாம் நம்ம செய்யணும்னு ஆசைப்பட்டோமே, இப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டோமே, நடக்கலையே. அந்த டீனேஜ்ல ஒரு டயலாக் விடுவோம். ஐயோ! இதை சாதிக்கணும், அதை சாதிக்கணும், எல்லாமே ட்ரை பண்ணுவோம். சில நேரத்துல எதுவுமே கைக்கூடி வராது. ஸோ வாழ்க்கையில வருகிற அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில வருகிற ஒரு சோதனைகளை தாண்டி வர்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். என்னடா இது! இத சாதிக்கணும்னு நெனச்சோம், அத சாதிக்கணும்னு நெனச்சோம். இப்படி ஒரு சோதனை வருதே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ வரும் சோதனைகள அ நம்போ அந்த அந்த வரும் சோதனைகளால நம்ம சாதனைகள மறந்து விடுகிறோம். அந்த அந்த சோதனை வந்து நம்ம சாதனைகள மறந்து விடுகிறோம். இதனால என்ன ஆகுதுனாக்கா, போற போக்கில நம்மளுக்கு எல்லாத்தையும் மறந்துட்டு, அப்படியே ஒரு ஒரு காலேஜ் முடிப்பாங்க. அப்படியே வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கணும்னு ஒரு இதுல போயிடுவாங்க. சம்பாதிக்கிற நேரத்துல எல்லாமே மறந்துரும். அப்புறம் திருப்பி உட்காந்து ஒரு 30ஸ்ல ஒரு 40ஸ்ல உட்காந்து திருப்பி அதே அதே பாடல நம்ம பாடிட்டு இருப்போம். ச்சே! நான் இதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். நான் அப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த ஊருக்கெல்லாம் நான் போணும்னு ஆசைப்பட்டேன். வெளிநாட்டுல போயிட்டு வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டேன். இப்படிலாம் நெறைய கனவுகள். அச்சீவ்மெண்ட்ஸ்னாலே கனவுகள் தான். சாதனை 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 படைக்கணும். அதாவது சாதனை செய்யணும். அ அதாவது நல்ல உற்சாகமா இருக்கும். உற்சாகமா நம்ம எதனா செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சாதனை நம்ம ஏதாவது செஞ்சுருவோமோ, ஏதாவது சாதனை படைச்சுருவோமோ, அத தடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருப்பாங்க. அத ஒழிச்சு கட்டுறதுக்கு ஒரு ஒரு கூட்டம் இருப்பாங்க. அதாவது உற்சாகமா வளர்ந்து வரும்போது, உங்கள தாக்கி பேசி ஒழித்து கட்டுறதுக்கு ஒரு கூட்டம் இருப்பாங்க. இவங்க என்ன பெருசா சாதிக்கிறது? இவங்க யாரு? அவங்க யாரு? அப்படின்னு பேசி, அ நம்பளுடைய அ நம்மளுடைய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கிற ஒரு கோலையே டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. அத ஏத்துக்க மாட்டாங்க. அத அவங்களால சகிக்க முடியாது. அப்படி ஒரு கூட்டம் வேற இருக்கிறாங்க. நம்மளுக்கு வெறும் சோதனை மட்டும் கிடையாது. ஒரு கூட்டம் ஒரு சோதனையாகவே எழும்பும். இவங்கள முன்னாடி விடக்கூடாது, அவங்கள முன்னாடி விடக்கூடாது. ஆனா கவலைப்படாதீங்க. நீங்க அச்சீவ் பண்ண நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாக்கா, ஃபர்ஸ்ட் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னாக்கா, பிலீவ் இன் யுவர் எபிலிட்டி டூ சக்சீட். உங்களுக்குள்ள ஒரு திறமை, கடவுள் கொடுத்த ஒரு திறமை இருக்குதுன்றத மறந்துடாதீங்க. என்னைக்குமே மறக்காதீங்க. கடவுள் எல்லாருக்குள்ள ஒரு திறமைகள குடுத்திருக்கிறாரு. ஒரு திறன், எபிலிட்டி டூ சக்சீட். அந்த அந்த திறன வந்து அந்த திறமைய நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த திறன தான் நம்போ பாலிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் குடுத்த இந்த திறன். ஏன்னா, எனக்கு குடுத்த திறன் உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு இருக்கிற திறன் எனக்கு இருக்காது. எல்லாருக்குமே அப்படி வித்தியாசமான திறமைகள கர்த்தர் குடுத்திருக்கிறாரு. அதனால உங்களுக்குள்ள இருக்கிற திறமைய உங்களுக்கு குடுத்த கடவுளுக்கு ஒரு நம்பிக்கையோடு நம்ம அத அத செயல்படுத்தணும்னு நெனச்சு நம்ம போகும்போது, கண்டிப்பா அந்த திறமைகள வித் காட்ஸ் ஹெல்ப், கடவுளுடைய உதவியோடு நம்ம முன்னேற முடியும். ஏன்னாக்கா, வேதத்துல ரொம்ப அழகான ஒரு ஆள பார்க்கிறோம். தாவீது. தாவீது கோலியத்த வீழ்த்துறதுக்கு முன்னாடி 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 28வது வசனத்துல, அந்த இடத்துக்கு அந்த ஸ்பாட்டுக்கு போறாரு. சண்டை நடக்கிற ஸ்பாட்டுக்கு போறாரு. இஸ்ரேல் ஜனங்க கூடியிருக்கிறாங்க. கோலியாத்த கோலியாத்துக்கு பயந்துட்டு நிக்கிறாங்க. அந்த இடத்துல போகும்போது, போறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பாட்ல போன உடனே, முதலாவது அவங்களுக்கு எதிர்த்து நின்றவங்க யாருனாக்கா, அவனுடைய ஓன் பிரதர்ஸ். தாவீதுடைய சொந்த
சகோதரர்கள், எதுக்கு இங்க வந்த? எதனால இத வந்த? இங்கிருந்து போ. அவன் மேல பயங்கரமா கோபப்பட்டாங்க. ஆனா சவுல் ராஜா கூப்பிட்டு அனுப்புறாரு தாவீத கூப்பிட்டு அனுப்பும்போது, தாவீது போயிட்டு சொல்றாரு. தன்னை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது சவுல் சொல்றாரு, நீ பெலிஸ்தனோடு யுத்தம் பண்ண நீ முடியாது, உனக்கு முடியாது. ஏன்னா நீ ஒரு இளைஞன், ஒரு யங் பாய். அவனும் சிறு வயதிலிருந்தே யுத்த வீரன் அப்படின்ட்டு சவுல் ராஜாவும் டிஸ்கரேஜ் பண்ணுவார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தாவீது ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். என்னன்னாக்கா யாருக்குமே தெரியாத ஒரு ஒரு ரகசியத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்துவார். சவுல் ராஜா கிட்ட சொல்லுவார், நான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தப்போ ஒரு சிங்கமும் கரடியும் ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது அப்படின்னுவாரு. பிடித்து கொண்டது. அந்த 1 சாமுவேல்ல நம்ம பார்ப்போம். அதில் 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல 35, 35லேருந்து 37 வரைக்கும் அந்த வசனங்களை பார்க்கலாம். ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போயின்னுவாரு. ஆட்டை பிடிச்சிக்கிச்சு ஒரு கரடியும் சிங்கமும். ஆனா நான் அதை தொடர்ந்து போய் அந்த ஒரு வார்த்தை தான் ரொம்ப ஒரு அட்ராக்டிவான வார்த்தை. ஐயோ, இவ்வளோ ஆடு இருக்குது, கரடியும் சிங்கமும் ஒரு ஆட்டை பிடிச்சிக்கிச்சு, சரி விட்டுறலாம், என்ன பண்றது, நம்ம எப்படி அதுகிட்ட ஃபைட் பண்ண முடியும்னு அவர் நினைக்கல. தொடர்ந்து போயின்றார் பாரு. அவருக்குள்ள இருக்கிற திறனை அவர் அதை பிடிச்சிக்கிறாரு. தொடர்ந்து போய். சோ உங்களுக்குள்ள இருக்கிற திறன் உங்களுக்கு வாழ்க்கையில வருகிற சோதனைகளினால, உங்களுக்கு வாழ்க்கையில வருகிற பிரச்சனையினால நீங்க நின்னுடக்கூடாது. அந்த தொடர்ந்து போய் அந்த வசனத்துல ரொம்ப அழகா சொல்லுது. 35வது வசனத்துல 1 சாமுவேல் 17:35 நான் அதை தொடர்ந்து போயின்னு அப்படின்னு சொல்றாரு. நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில தொடர்ந்து போனாதான் நம்மளுக்குள்ள இருக்கிற திறமைகளை வைத்து தொடர்ந்து போய். சிலர் சொல்லுவாங்க, உனக்கெல்லாம் பேச தெரியாது, போ, தொடர்ந்து பேசிக்கிட்டே இருங்க, உன்னாலலாம் ஓட முடியாது, உன்னாலலாம் எதுவும் செய்ய முடியாது, நிறுத்து, அப்படி தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருங்க. உன்னாலலாம் ஜெயிக்க முடியாது, உன்னாலலாம் போயிட்டு எதுவுமே செய்ய முடியாது, உன்னாலலாம் படிக்கவே முடியாது அப்படின்னு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க, தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருங்க, காட்டிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க நீங்க போய் அவங்க ஆக்ஷன்ல அவங்களுக்கு காட்டிக்கிட்டே இருங்க, நான் எனக்கு இதை செய்ய. தொடர்ந்து போய் எவ்வளவு தூரம் போனாரு, எப்படி போனாரு, நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா தொடர்ந்து போய் அது என்ன சொல்றாரு, அந்த அந்த அதனுடைய தாடியை பிடித்து அடித்து கொன்றேன். சிங்கத்தையும் கரடியும் தாடியை பிடித்து அடித்து கொன்றேன். அவர் தொடர்ந்து போலனாக்கா என்ன நடந்திருக்கும்? ஒரு ஒரு ஆடு காப்பாற்றப்பட்டிருக்காது. இன்னொரு இடத்துல இந்த இடத்துல தொடர்ந்து போனதுனாலதான் அவர் ஜெயித்தார். சோ அச்சீவ்மெண்ட் என்றாலே நம்மளுடைய வாழ்க்கையில சாதனை புரியணுமா? கீப் ஆன் கோயிங், கீப் ஆன் ரன்னிங், கீப் ஆன் டாக்கிங். சொல்லிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க, தொடர்ந்துகிட்டே இருங்க. உங்களை குறித்து நீங்க குறைவா எண்ணாதீங்க. ஏன்னா கடவுள் ஒருத்தருக்கும் ஒரு ஒரு திறனை கொடுத்திருக்கிறாரு. அந்த திறனை வச்சுதான் நம்ம ஓட போறோம். அந்த திறனை வச்சுதான் நம்ம காட்ட போறோம் இந்த உலகத்துக்கு நம்ம யாரு. கர்த்தருடைய கிருபை நமக்கு இருக்கிறது. சோ சிங்கத்தின் கைக்கும் அவர் சொல்றாரு சவுல் ராஜா கிட்ட, சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் பெலிஸ்தனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார். எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை பாருங்க. ரொம்ப அழகா சொல்றாரு. பெலிஸ்தினுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார். ஏன்னா சிங்கத்துடைய கைக்கும் கரடியுடைய கைக்கும் என்னை தப்புவித்தார். யார் பார்த்தா? யாருக்கும் தெரியாது. தன்னுடைய திறமையை பத்தி அவரே சவுல் ராஜா கிட்ட சொல்றாரு. சோ இத சொல்லும்போது இத படிக்கும் போதே ரொம்ப உற்சாகமா இருக்குது. நமக்குள்ள இருக்கிற திறனை நம்ம நம்மளே அழிக்கிறோமா? இல்ல நம்ம மற்றவங்களுக்கு முன்பாக ஓடிக்கிட்டே இருக்கிறோமா? தொடர்ந்து பிடித்து, தொடர்ந்து பிடித்து, தொடர்ந்து போய், தொடர்ந்து போனாதாங்க நம்ம அச்சீவ் பண்ண முடியும். தொடர்ந்து போயிட்டே இருங்க. ஒரு 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 காரியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, ஒரு காரியத்தை நான் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னாக்கா, தொடர்ந்து போயிட்டே இருங்க. நிறுத்தவே நிறுத்தாதீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற திறன் தான் உங்களோட கூட பேசிக்கிட்டே இருக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற திறன், அந்த திறமை, அந்த எபிலிட்டி உங்களை உங்களை அச்சீவ் பண்ண வைக்கும். சோ யாரை குறிச்சு இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடுங்க. உங்களை டிமோட்டிவேட் பண்ணும்போது, உங்களை குறைச்சு பேசும்போது, உங்களை கேவலமா பேசும்போது, எல்லாத்தையுமே ஒரு ஸ்டோனா பாருங்க. ஒரு ஸ்டோனையும் எடுத்து அவங்க அடிக்கிறாங்களா, ஒரு ஸ்டோனையும் எடுத்து அடுக்குங்க. அடிக்கிட்டே போங்க. அடிக்க அதை மலையா உருவாக்கி அது மேல போய் நில்லுங்க. அதுதாங்க அச்சீவர்ஸ், சாதனையாளர்களுக்கு ஒரு பெரிய
ஒரு ஒரு பெரிய வெற்றியே, ஒரு பெரிய சாதனையே அதுதான். ஸோ சாதனை என்பது சாதாரண காரியம் அல்ல. சாதனை என்பது கண்டிப்பாக நம்ப வாழ்க்கையில எடுத்த கோலோடு நம்ம ஓடும்போது கண்டிப்பா அத செய்ய முடியும். ஸோ தாவீதுக்கு தாவீது இதெல்லாம் சொல்லிட்டு அ ஒரு சான்ஸ் கேட்கிறாரு சவுல் ராஜா கிட்ட. எனக்கு ஒரு சான்ஸ் குடுங்க. கொடுக்குறாரு. கஷ்டப்பட்டு தான் கொடுக்குறாரு. சில நேரங்களில நம்மள நம்பி யாரும் எதுவும் தரமாட்டாங்க. "உன்னால முடியுமா?" அப்படின்னு கேட்பாங்க. அதே மாரி தான் சவுல் ராஜா கேட்டாரு தாவீது கிட்ட. ஸோ ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது ஒரே ஒரு கூழாங்கல்லு, ஒரே ஒரு கூழாங்கல்ல அந்த கோலியாத்த அவரு வீழ்த்துறாரு. அவ்வளவுதான். கோலியாத் வாழ்க்கை முடிஞ்சிருது. ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னாக்கா, அந்த இடத்துல அவரு அவரு அவர் ஜெயிச்சிட்ட பிறகு அந்த ராணுவத்தின் தேவனுக்கு, சேனைகளின் கர்த்தருக்கு மகிமைய செலுத்துறாரு. ஸோ ஏன்னாக்கா அந்த திறமைய கொடுத்தவர் ஆண்டவர ஆண்டவர் ஆண்டவர் தான். வேற யாரும் இல்ல. ஸோ அந்த திறமைய நமக்குள்ள இருக்குதுனாக்கா, நான் எப்படி வெளிப்படுத்த முடியும்? சோர்ந்து போய் உட்காரக்கூடாது முதலாவது. நம்ம சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க மைண்டுக்குள்ள சோர்ந்து போய் உட்காராதீங்க. உங்க மனசுக்குள்ள சோர்வடையாதீங்க. உங்களுடைய எண்ணங்கள்ல அப்படியே அது தொடர்ந்து போய்க்கிட்டே இருக்கட்டும். தொடர்ந்து போய்க்கிட்டே இருக்கட்டும். எதனா ஒரு சாதனைய நான் சாதித்தே ஆகணும். அது சின்னதோ, பெருசோ, அது வெளிய தெரியுதோ, தெரியலையோ. தாவீதுடைய வாழ்க்கையில கரடியும், சிங்கத்தையும் சாகடிச்சது யாருக்கும் தெரியாது. கோலியாத்த சாகடிச்சது எல்லாருக்கும் தெரிய வந்தது. ஸோ ஒரு நாளு கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்வாரு, நம்போ எதையும் பார்க்காம என்னுடைய ட்ராக்ல ஒரு கோலோடு நான் ஓடும்போது, கண்டிப்பா அந்த சாதனைய நான் சாதிக்கும்போது, எல்லாரும் பார்க்க கர்த்தர் உதவி செய்வார் கண்டிப்பாக. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு ஜெயம் வேணும்னாக்கா நமக்கு கர்த்தரோட நம்மளுக்கு கனெக்ஷன் வேணும். அந்த கர்த்தரோட கனெக்ஷன் வச்சுக்கிட்டு தான் நம்ம கோல எடுத்துட்டு ஓட முடியும். அதனால ஒவ்வொரு சோதனைக்குள்ள அந்த சோதனைக்குள்ளேயே உட்காராதீங்க. சாதனைக்குள்ள வாங்க. சோதனைக்குள்ள போயிட்டீங்கனாக்கா ஜெயிக்க முடியாது. சாதனைய நினைக்கிறீங்கனாக்கா கண்டிப்பா ஜெயிக்க முடியும். எல்லாருக்குமே தெரியும். ட டென்சிங் நார்கே என்று சொல்ற அந்த எவரெஸ்ட்ட தொட்டவரு. எவரெஸ்ட் மலைய தொட்டவரு. அவர கேட்குறாங்க. அவரு முதல் போய் அந்த டென்சிங் நார்கே சொல்லும்போது அவர கேட்டாங்க, "நீங்க எவரெஸ்ட்ட தொட முடியாதபடிக்கு உங்களுக்கு தடையாக ஏதாவது இருந்ததா?" ஏதாவது தடையாக இருந்ததான்னு அவர கேள்வி கேட்கறாங்க. அந்த கேள்விக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? "என் என் என் மனது தான் உன்னால தொட முடியாது என்று சொல்லிவிடுமோ என்று பயந்தேன்." எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை பாருங்க. அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த மனசுக்குள்ள அவர் நெனச்சது என்னன்னாக்கா, "என்னால தொட முடியும். என்னால தொட முடியும்." அப்படின்னு நெனச்சாரு. அந்த அந்த மனசு எங்க சொல்லிட போதோ, அவரு பயந்தாராம். பயந்தேன். ஆனா என் மனசு சொல்லல. என் மனசு அப்படி சொல்லல. அதுதான் என் ஜெயத்திற்கே காரணம். ஸோ நம்ம வாழ்க்கையில சாதிக்கணும்னாக்கா, வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அநேக சாதனையாளர்களா வந்திருக்கிறாங்க. அநேக காரியங்கள சாதிச்சிருக்கிறாங்க. தாவீது மட்டும் இல்ல. அநேகர். யோசேப்பு, தானியேல் பெரிய பெரிய காரியங்கள சாதிச்சிருக்கிறாங்க. எஸ்தர், தெபொராள் எல்லாருமே சாதிச்சிருக்கிறாங்க. சோர்ந்து போகாதீங்க. இதுதான் முடிவுன்னு நினைக்காதீங்க. என்னால முடியாதுன்னு நினைக்காதீங்க. சிலர் நல்ல வாலிப பிள்ளைங்கலாம் நல்லா படிச்சு சூப்பரா மார்க் வாங்கணும். காலேஜ் ஃபர்ஸ்ட் வரணும். ஸ்போர்ட்ஸ்ல ஹையா வரணும். சூப்பரா வரணும்னு நினைப்பீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பெரிய வீட்ல ஒரு பெரிய சோதனை வந்துரும். பண கஷ்டம் வந்துரும். இல்லன்னா வேற ஏதாவது ஒரு கேஸ்ல மாட்டிப்பீங்க. ஏதாவது ஒண்ணு நடக்கும். இதெல்லாம் நடக்கும்போது உடனே, ஐயய்யோ! அந்த அந்த சாதனையே மறந்துருவீங்க. சோதனையே நெனச்சிட்டு இருப்பீங்க. ஆல்வேஸ் திங்க் அபவுட் யுவர் அச்சீவ்மென்ட்ஸ். உங்களுடைய அச்சீவ்மென்ட்ஸ நீங்க நெனைங்க. நான் எதையாவது சாதிக்கணும், எதையாவது பண்ணணும். உங்க பேக்கிரவுண்டு ஏதோ ஒண்ணு இருக்கலாம். உங்க பேக்கிரவுண்டுக்கு உங்கள தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லாம இருக்கலாம். மறந்துறாதீங்க. உங்களுக்கு குடுத்த திறமைய, கர்த்தரால் கொடுக்கப்பட்ட திறமைய நீங்க உபயோகப்படுத்தும்போது, உங்க பேக்கிரவுண்ட் எங்கேயோ போயிடும். கர்த்தர் எங்கேயோ உங்கள எடுத்து உயர்த்துவாரு. ஸோ ஒவ்வொருத்தருக்குள்ளயும் நெறைய திறமைகள் இருக்குது. எப்படியாச்சும் கண்டிப்பா கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக அந்த அந்த அச்சீவ்மெண்ட்ஸ, அந்த திறமைகள நீங்க காட்டும்போது, அந்த எபிலிட்டீஸ காட்டும்போது, ஆண்டவர் மகிமைப்படுவாரு. நம்ம பேசும்போதும் சரி, நம்ம எந்த காரியங்கள செய்யும்போதும் சரி,
எதையாவது உமக்காக நான் செய்கிறேன் ஆண்டவரே, எதையாவது நான் உமக்காக செய்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்களேன். சொல்லிக்கிட்டே இருங்களேன். கண்டிப்பா கர்த்தர் உயர்த்திக்கிட்டே தான் இருப்பாரு. அவரை மகிமைப்படுத்துறவங்கள அவர் உயர்த்திக்கிட்டே இருப்பாரு. அவரை கனம் பண்றவங்கள அவர் உயர்த்திக்கிட்டே இருப்பாரு. அவரை காட்டிக் கொடுக்கிறவங்கள அவர் உயர்த்திக்கிட்டே இருப்பாரு. எனக்கு யோசேப்பு ரொம்ப பிடிக்கும். ஏன்னாக்கா, எல்லா இடத்துலயும் கர்த்தரை காட்டிக் கொடுப்பாரு. எல்லா இடத்துலயும் ஆண்டவரை காட்டிக் கொடுப்பாரு. அதனால அந்த ஆண்டவரை காட்டிக் கொடுக்கும்போது, எங்க போனாலும் அந்த ஆண்டவரை காட்டிக் கொடுக்கும்போது, நம்மளுடைய பேச்சுல, நம்முடைய திறமையில, நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரை காட்டிக் கொடுக்கும்போது, அந்த ஆண்டவரு நம்மள உயர்த்த வல்லவரா இருக்கிறாரு. ஸோ அச்சீவ்மென்ட்ஸ் என்று நீங்க நினைத்து மறந்துட்டீங்களா? ஒருவேளை உங்க அச்சீவ்மென்ட்ஸ்லாம் நீங்க மறந்துட்டீங்களா? இப்பவும் டைம் இருக்குது. கண்டிப்பா டைம் இருக்குது. நீங்க ஒருவேளை உங்களுடைய 15 இயர்ஸ்ல நீங்க நெனச்சிருக்கலாம். நான் சொல்றேன், உங்க 50 இயர்ஸ்ல கூட நீங்க அத அச்சீவ் பண்ண முடியும். என்ன நெனச்சீங்களோ உங்களால சாதிக்க முடியும். சாதிங்க. கர்த்தருக்காக சாதிங்க. எதையாவது ஒண்ணு செஞ்சுகிட்டே இருங்க. மறந்துறாதீங்க. சோதனைக்குள்ள போவாதீங்க. சாதனைக்குள்ளாக நீங்க நினைக்கும்போது, அந்த கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். காட் பிளெஸ் யூ ஆல். ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, எங்க சோதனையினால, எங்களுக்கு வர வேதனையினால, நாங்க சாதனைகள மறக்காதபடி உமக்காக எதையாவது சாதிக்க எங்களை ஊக்குவிங்க ஏசப்பா. பவுலடிகளார் அநேக காரியங்களை சாதித்தார். பேதுரு அநேக காரியங்களை சாதித்தார் ஆண்டவரே. வேதத்துல அநேகரை நாங்கள் பார்க்கிறோம். எங்களையும் ஆண்டவரே இந்த உலகத்துல சாதனையாளர்களாக, கிறிஸ்துவுக்காக ஓடுகிறவர்களாக, கிறிஸ்துவுக்காக சாதிக்கிறவர்களாக எங்களை மாத்துங்க. உமக்காக சாதனை செய்த அனைவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் அந்த பட்டியலில் வர எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். கண்டிப்பாக இந்த டாபிக் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆண்டவருக்காக எதையாவது சாதிச்சுட்டே இருங்க. காட் பிளஸ் யூ. தேங்க் யூ so much.